குணத்துக்கு யாருக்கும் மதிப்பில்லையே அதனால நமக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தா நம்ம வருத்தப்பட வேண்டாமலா அப்படின்னு நாகக்கண்ணி சொல்லுகிறாள். நாகக்கண்ணி சொன்ன போது அந்த நாகராஜன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? கவலைப்படாதே அம்மா கவலைப்படாதே, கவலைப்படாதே அம்மா கவலைப்படாதே, உன் கணவன் நானும் சொல்லுகிறேன் கவலைப்படாதே, உன் கணவன் நானும் சொல்லுகிறேன் கவலைப்படாதே. வருத்தப்படாதே தாயே வருத்தப்படாதே, வருத்தப்படாதே நாகக்கண்ணி வருத்தப்படாதே, ஓ மன்னன் நானும் சொல்லுகிறேன் வருத்தப்படாதே, ஓ மன்னன் நானும் சொல்லுகிறேன் வருத்தப்படாதே. உதாரணத்துக்கு குழந்தை இல்ல குழந்தை குழந்தை கிடைக்குமா? கிடைக்காது. உதாரணத்துக்கு 4 ஏக்கர் நஞ்சு நிலம் இருக்கு இருக்கு, நிலக்கணி தண்ணி இருக்கு இருக்கு, பூமி மாசம் விளையலாம் விளையுமா? எப்படி விளையும்? என்ன செய்யணும்? என்ன இருக்கு? காலையில் 5 மணிக்கு ஆணும் பொண்ணு எந்திரிச்சு போய் சரி தோட்டத்துல போய் பார்க்க வேண்டிய வேலையை பார்த்து சரிதானே கல்லு கட்டி பிறகு தூர போட்டு போட்டு நல்ல தண்ணியை பாய்ச்சி சரி போட வேண்டிய விதைய போட்டு சரி தண்ணி பாய்ச்சி மாசத்துல பாக்கணும்னா ஆமா ஆணும் பொண்ணு நெத்தி வர நல்லா பாடுபடணும். ஆமையா அப்படி பாடுபட்டாதான் பூமியில மாசத்துல பாக்கலாம். சரிதானே ஒரு குழந்தை பெற்றிருக்கணும் சாதாரணப்பட்ட காரியமா? லேசு காரியமா? அப்ப பிள்ளை இல்லைன்னு சொன்னா தீராத வினைக்கெல்லாம் தெய்வம் தான் துணை என்று சொல்லுவார்கள். நாமளை போன்ற திக்கச்சவர்களுக்கு இந்த தாய் தானே துணை இருக்கணும். அந்த முப்படாதி அம்மா தான் துணை இருக்கணும். அப்படி இருப்பதனால நாம இரு பேர்களுக்கும் இனி குழந்தை இல்லாத குறைகளை தீர்க்கணுமானா ஆண்டவனாகிய சிவபெருமானை எண்ணி அல்லும் பகலும் நாமல் 60 நாளிகையுமாக அரிய தவம் இருக்க வேணும் அல்லவா? அப்படி தவம் இருக்க வேணும் என்று நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஒன்றாக கூடி அந்த நாகலோக வட்டணத்திலே வந்து தவம் இருக்க வேணும் என்று எப்படி தவம் இருக்க வருகிறார்கள்? சாந்து கொண்டு தரை மேல் தரை மேல் சந்தேனத்தால் போலும் போட்டா
இலைக்கு மேல ஒரு நாயகனை பிடித்து வைத்தாரு அதில நிற நாளி நிற மலர் தெச்சனையும் தேங்காய் அங்க தீபங்களை ஏற்றி வைத்தாரு தீபங்களை ஏற்றி வைத்து ஆல நல்ல குளிய வெட்டி குளிய வெட்டி ஆயிரம் மூல தம்போ நாட்டியா ஆயிரம் மூல தம்போ ஆழ குளிய வைத்து அதிலே 1000 முலம் கம்பத்தை நாட்டி கம்பத்திற்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைக்க வேண்டும் என்று அந்த நாகராஜனும் நாகக்கன்னியுமாக என்ன செய்கின்றார்கள்? நாகலோக வட்டணத்திலே இப்படி தவம் இருக்க ஏற்பாடுகள் செய்யும் போது இந்த பொன்னான வேளையில் பாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று இந்த அலங்கார பந்தலில் சிங்கார மேடையிலே பாடும் அலங்கார பந்தலில் சிங்கார மேடையிலே பாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அன்பும் பண்பும் பாசங்களும் நிறைந்து நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று பரிசளித்த செல்வச்சீமான் ராமநாதபுரம் நன்னகரத்தை சேர்ந்த சித்தி டிவியின் உரிமையாளர் இந்திரஜித் அன்னாருடைய அன்பு கரத்தாலே என்றென்றைக்கும் நாமளுக்கு பரிசளிக்கும் செல்வச்சீமான் இன்றைக்கும் நாமளுக்கு 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள் அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த அன்னாருக்கு அடுத்தபடியாக சாரல் டிவியின் உரிமையாளர் புளியங்குடிமா நன்னகரத்தை சேர்ந்த சாரல் டிவியின் உரிமையாளர் ஜெவராஜ் அன்னாருடைய அன்பு கரத்தாலே நாமளுக்கு 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள் அன்னாருக்கு அடுத்தபடியாக நம்ம அண்ணன் வந்து கொடுத்து ஒரு அண்ணாச்சி கொடுத்து இப்ப 2 வாரம் அவன் சொல்லதுக்கு தேரம் இல்ல அது ஆவடியானூர்ல வச்சு கொடுத்தாரு பாத்துக்கிடுங்க சரி சொல்லுவோம்னு நினைக்க அதுக்குள்ள வில்ல முடிச்சிட்டு வீட்டுக்கு போங்கன்ட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆமா அண்ணாச்சி கோவப்பட்டு அன்னைக்கு போனவர் தான் அன்னைக்கு தான் வந்திருக்காரு இல்ல நேத்து வந்தாங்க அப்படியா ஆமா சரி சரி எனக்கு போன் கனெக்ஷன் இருக்குல்ல ஆமா எனக்கு உடனே போட்டுருவாங்க எப்படி ஐயா பில்லு எங்க நடக்கு அப்படிப்பாங்க ஆமா நம்ம சித்தி டிவி ஓனர் இருக்காருல்ல அவங்களும் போன் போட்டுருவாங்க சரி நம்ம சாரல் டிவி அண்ணாச்சி இருக்கா அப்ப முதல்ல உன் போனை தான் உடைக்கணும் ஏன் போனை உடைக்க வேண்டாம் போனை எங்க வச்சோம்னே எனக்கே தெரியல அதுதான் தொலைஞ்சு போச்சே தொலையாது தீபாவளியோட இல்ல தொலையில என்னமோ பிழைச்சுக்கிடுச்சு சரி அவர்களுக்கு அடுத்தபடியாக ஆயுசு 100 என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் வைத்து நடத்தி வரக்கூடிய ஆயுசு 100ன்னு ஆயுசு 100 தான் அதேதான் அப்படியா சரி இருக்கட்டும் அவர் ஒன்ஸ் மோர் கேட்காரு அப்படியா சரி ஆயுசு 100 என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் வைத்து நடத்தி வரக்கூடிய கடுமையான உழைப்பு ராமானுஜம் அன்னார் அவர்களுடைய அன்பு கரத்தாலே அன்று ஒரு தினத்திலே நாமளுக்கு 201 லட்சத்தை அன்னார் அவர்கள் அள்ளி கொடுத்தார்கள் அப்படி அன்பளிப்பு செய்து ஆதரித்த செல்வச்சீமான்கள் எல்லாம் 3 பேருமே கலைகளை வளர்க்கும்படியாகவே யூடியூப் சேனல் வைத்து வில்லுப்பாட்டு கலை நிகழ்ச்சிகளை எல்லாம் பதிவு செய்து யூடியூப் மூலமாகவே உலகத்து மக்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தி வருகிறார்கள் அப்படி கலைகளை வளர்க்கும்படியாகவே செய்து வரக்கூடிய செல்வ சீமான்களுக்கெல்லாம் நம்ம பேரப்புள்ள சுதாகர் இருக்கா பத்தியாளா அவர் வந்து தீபாவளிக்கு நமக்கு அன்பளிப்பு தரம்னாவ ஆமா இன்னும் தரல போனே பண்ணல நீ கேட்க சைஸ பார்த்தா வேற சைஸா தெரியுது சரி வீட்ல இருக்கு ஆயுசு 100
சேனல் நடத்த வரக்கூடிய ராமானந்தருடைய அன்னார் ஒளிபரப்பி கொண்டு இருக்கிறார்கள். அதை கண்டு எல்லா மக்களும் அந்த சேனல் எல்லா சேனலையும் பார்த்து அது வந்து என்னமோ சொல்லுவாங்க, என்னது உறுப்பினராக அந்த சேனலை சரி நீங்க வந்து பார்த்துட்டு டிக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஏ தாத்தா, என்ன பேரு நீ சொல்ல தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்க பாத்தியா? என்ன புலம்புறேன்? சித்து டிவி, சாரல் டிவி, ஆயுஸ் 100 ஆமா மூணுமே யூடியூப் சேனல். ஆமா அதுக்கு பிறகு நம்ம சுதாகரன் ஒரு சேனல் வச்சிருக்காங்க. என் பேர பிள்ளை அன்பான பேர பிள்ளை. ஆமா, அதனால அவர்களுடைய சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து சரி வீடியோக்களை எல்லாம் பார்த்து ரசித்து உங்களுடைய பதிவுகளை ஏறக்குறை இருந்தாலும் அதை சொல்லி உங்களுக்கு பிடித்திருக்கும்னு சொன்னா அதை லைக் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் ரொம்ப ஆசைப்படுகிறாங்க. அல்லை பணம் கொடுத்து ஆதரித்த அன்பு செல்வ சீமான்கள் எல்லாம் ஆலயத்திலே இருக்கும் இந்த அம்மனுடைய அருளாலே அவர்கள் எப்படி வாழணும் தெரியுமா? வாழ வேண்டும், அவர்கள் வளர வேண்டும், வாழ வேண்டும், அவர்கள் வளர வேண்டும், சாமி வளர வேண்டும், அவர் மலர் முருகனோட சிறப்பு வச்சு மாரியம்மன் அருளாலை என்றைக்கு மங்களகரமாக வாழ வேண்டும் என்று என் அம்மனை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியுமாக அவன் நாகலோக பட்டன நாகமுடி ராஜமான் அவன் மனைவி நாகக்கண்ணி கம்பம் நாட்டி கம்பத்தடி மேலே அவரை கனத்த செப்பு கொடுத்த கனத்த செப்பு கொடுத்து ஒரு மாங்குளைய முறித்து அவர் மாங்குளைக்கு மேலே மணி உருண்ட தேங்காவை அவர் மணி உருண்ட தேங்காமே மஞ்சள் குலம் ஒன்று வைத்தார் அவர் மஞ்சள் குல மேல எல்லாம் எலுமை சங்கனிய வைத்தார் எலுமை சங்கனிக்கு மேல இனியா கொட்ட பார்க்கு வைத்தார் இனியா கொட்ட பார்க்கு மேல குறுங்கடுகு ஒன்று வைத்தார் அவர குறுங்கடுகு மேல அவர் கொத்தமல்லி இதழ வைத்தார் அவர் கொத்தமல்லி இதழுமே அவர் குண்டுமணி பருப்பு வைத்தார் அவர் குண்டுமணி பருப்பு கொட்ட வாக்கு ஒன்று வைத்தார் அந்த கொட்ட வாக்கு மேலே ஒரு கோழி முட்டை ஒன்று வைத்தார் கோழி முட்டை மேலே கோழி முட்டை மேலே அவர்கள் குண்டூசிய நாட்டுவார்
ஊசி முனையின் மேல் இரு பேர்களும் நின்று கொண்டு ஆமா நாசி அடக்கி ஊசி தவங்களையே செய்து வருகிறார் அல்லவா? ஆமையா. அப்படி நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வரும் போது வருகின்ற போது ஒரு நாள் தவம் இருந்தார்களா? இல்ல. இல்லை, ஒரு வாரம் தவம் இருந்தார்களா? அதுவும் இல்லை. 12 வருடங்களாகவே இறைவனை எண்ணி தவம் இருந்து வருகிறார்கள். ஆமா. அவர்கள் எப்படி தவம் இருந்து வருகிறார்கள்? எப்படி ஐயா? உண்ணாமல் உறங்கி உண்ணாமல் உறங்கி உடைய வந்திரு புகழ் மறந்து அண்ணான் தண்ணி அது அருந்தி ஆண்ட வந்திரு புகழ் மறந்து ஆரோகர அரணே அரணே
இருந்து தவம் செய்து வருகின்ற போது இறைவனாகிய சிவபெருமான் வராமல் இருக்கும் போது அந்த ஆண்டவன் வராமல் இருந்த போது என்னையா இருவேர்களும் இத்தனை வருடமாச்சு இன்னும் நமக்கு ஏந்தும் குழந்தை இல்லையே. ஆமா 12 வருடமாகி நமக்கு பாலன் வரம் இல்லையே. இந்த சிவபெருமானும் இன்னிட்டு நம்ம தவத்தை ஏறிட்டு பார்க்கலையே. இல்லையே. அப்படி என்று ஆண்டவனை எண்ணி அழுது புலம்புகின்றார்கள். ஆமா ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா. என்ன குற்றம் செய்து